கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11 வசனம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோவான் 11ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடுவோம், இது லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின அந்த அற்புதமான காரியம் நடந்ததான ஒரு அதிகாரம் என்று சொல்லி நாம் அனைவரும் சொல்லிவிடலாம். அந்த அதிகாரத்தில்தான் ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் என்ற அந்த சகோதரிகளை பார்த்து கடவுள் பேசுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் எந்த வார்த்தைக்கு பிறகு குறிப்பிடுகிறார் என்றால், அதற்கு முந்தின வசனத்தில் மார்த்தாள் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்ன? மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. மார்த்தாளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. மார்த்தாள் தவறாக ஏதாகிலும் சொன்னார்களா என்றால் இல்லவே இல்லை. அவர்கள் சொன்ன அந்த காரியமானது 100% அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். அங்கே நிலவி கொண்டிருக்கிற நிலவரத்தை தான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னவென்று சொல்லி, தன் சகோதரனை அடக்கம் செய்து 4 நாளாகிவிட்டது. இப்பொழுது அந்த கல்லறையை மூடியிருக்கிற கல்லை புரட்டச் சொல்லுகிறீர். 4 நாளுக்கு பிறகு மரித்து போன அந்த சரீரத்தில் இருந்து துர்நாற்றம் வருமே, இது நீர் திறக்கச் சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுதுதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியானால் ஆண்டவர் இங்கே மார்த்தாளை பார்த்து வலியுறுத்துகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் சாதகமற்று இருக்கும் பொழுதும், சூழ்நிலைகள் உங்களுடைய கையை மீறி போன பிறகும், சூழ்நிலைகள் உங்களுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத உயரத்தில் அல்லது தூரத்தில் இருக்கும் பொழுது கூட, இன்னும் எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது கூட நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால் கடவுளிடத்திலிருந்து வருகிற வல்லமையானது உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு அனுகூலமாக அதை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன பிறகு இயேசு, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் மரித்தவன் அவன் வெளியே வந்தான் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மரித்து கிடந்த அந்த லாசரு எப்படி வருகின்றார் என்று சொன்னால், அவன் லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் அப்படியே வெளியே வந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவன் வெளியே வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அசைவுகள் உண்டாகும், மீட்புகள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். எப்பொழுது? பாதகமான சூழ்நிலையில் கூட, உங்களுக்கு எந்த விதத்திலும் அனுகூலம் இல்லாத காரியங்கள், நீங்கள் ஜெபிக்க ஒரு பக்கம் பிரச்சனை பெருகி கொண்டே இருந்தால் கூட, நீங்கள் ஜெபிக்க எந்த மாற்றமும் தெரியாமல் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்க போகின்ற சூழ்நிலையாக இருந்தால் கூட, நீங்கள் அதை ஆணித்தரமாக விசுவாசிக்கும் பொழுது, இல்லை, இந்த சூழ்நிலையை காட்டிலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர்,
என் பிரச்சனையை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை பெரியது. நான் சந்திக்கிறதான இந்த எல்லா போராட்டங்களை காட்டிலும் என் கடவுளுடைய அன்பு பெரியது. அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்பது எனக்கு தெரியும். ஆகவே இந்த காரியத்தில் கர்த்தரை மாத்திரமே நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆம், கல்லறையிலிருந்து லாசரு அப்படியே புறப்பட்டு வெளியே வந்ததைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகும். உடைய குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில், அவர் தம் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் உண்டாகும். ஏனென்றால் உங்களில் இருக்கிற கடவுள் பெரியவர். அவர் எல்லாவற்றை விட பெரியவர். ஆகையினால்தான் அவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத ஒரு அற்புதம் உண்டோ என்று கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையும் கர்த்தரால் மாற்ற முடியாதவைகள் அல்லவே அல்ல. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் ஐயோ இதை நான் செய்ய முடியவில்லையே என் பிள்ளைகளுக்கு என்று தம்முடைய கைகளை பிசைந்து கொள்ளுகிற கடவுள் அல்ல. அவர் கையை நீட்டினால் அற்புதம் நடக்கும். அவர் வாயை திறந்து உச்சரித்தால் அங்கே அற்புதம் நடக்கும். அவர் பார்த்தால் அற்புதம் நடக்கும். ஆம், கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, கல்லறையில் இருக்கிற உன் சகோதரன் 4 நாளாகிவிட்டதென்று நீ கவலைப்படாதே. நீ இப்பொழுது விசுவாசித்து பார். உன்னில் இருக்கிற கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதை தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வியாதியோ, உங்களுடைய தேவையோ, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவைகளெல்லாம் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறீர்களே அல்லாமல் வேறொன்றும் அல்லவே அல்ல. ஆகையால் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி செவியுங்கள். அற்புதம் நடக்கும். கடவுள் தாமே மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில் லாசருவை உயிர்ப்பித்ததின் மூலமாய் கொண்டு வந்த சந்தோஷத்தைப் போல, மகிழ்ச்சியைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இரட்டிப்பான சந்தோஷத்தை தந்தருளுவாராக. உங்களுடைய கண்ணீரை யாவற்றையும் கர்த்தர் துடைப்பாராக. ஆமென், ஆமென்.